சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதிய திட்டத்தில் புதிய விதி. விருப்ப ஓய்வு பெற 20 ஆண்டுகள் பணி, 3 மாத அறிவிப்பு கட்டாயம். மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது யூபிஎஸ் கீழ் விருப்ப ஓய்வு அதாவது விஆர்எஸ் பெறுவது தொடர்பான விதிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது என்பிஎஸ் கீழ் வரும் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு பணியாளர்களுக்கு பலன் அளிக்கும் வகையில் யூபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கடைசி தேதி நவம்பர் 30, 2025 ஆகும். மேலும் விருப்ப ஓய்விற்கான முக்கிய நிபந்தனைகளாக மத்திய சிவில் பணியாளர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் விதிகள் 2025 மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த விதிகளின்படி யூபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான விருப்ப ஓய்வு மற்றும் அதற்கான தகுதிகள் குறித்து ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச பணியாக யூபிஎஸ்ஸின் கீழ் ஒரு ஊழியர் அரசு பணியில் 20 ஆண்டுகள் வழக்கமான சேவையை நிறைவு செய்த பின்னரே விருப்ப ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார். மேலும் இப்பணியில் நோட்டீஸ் காலமாக பணியில் இருந்து ஓய்வு பெற ஊழியர் தனது நியமன அதிகாரிக்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு குறையாத எழுத்துப்பூர்வ நோட்டீஸ் அளிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட அலுவலக குறிப்பு அதாவது ஓஎம் என்ன சொல்கிறது? விதி 13 என்பிஎஸ்ஸின் கீழ் யூபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான விருப்ப ஓய்வு மற்றும் அதற்கான உரிமைகளை வழங்குகிறது. ஒரு சந்தாதாரர் 20 ஆண்டுகள் வழக்கமான சேவையை முடித்த பிறகு அவர் நியமன அதிகாரிக்கு 3 மாதங்களுக்கு குறையாத அறிவிப்பை எழுத்துப்பூர்வமாக அளித்து சேவையில் இருந்து ஓய்வு பெறலாம் என்று விதி கூறுகிறது. மேலும் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் கால அவகாசத்தை குறைப்பது நியமன அதிகாரி ஏற்கவில்லை என்றால் என்ன ஆகும்? விருப்ப ஓய்விற்காக அளிக்கப்பட்ட அறிவிப்பு நியமன அதிகாரியால் ஏற்றுக்கொள்ளப்படுவது கட்டாயமாகும். இருப்பினும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட கால அவகாசம் முடிவதற்கு முன் நியமன அதிகாரி ஓய்வு பெறுவதற்கான அனுமதியை மறுக்கவில்லை என்றால் அறிவிப்பு காலம் முடிந்த தேதியிலிருந்து ஓய்வு தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். மேலும் 3 மாதங்களுக்கு குறைவான நோட்டீஸ் காலத்திற்கு அனுமதி உண்டா? 3 மாதங்களுக்கும் குறைவான அறிவிப்பு காலத்தை ஏற்க கோரி அதற்கான காரணங்களை தெரிவித்து அரசு ஊழியர் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த கோரிக்கையை பெறும் நியமன அதிகாரி கால அவகாசத்தை குறைப்பது எந்த நிர்வாக அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாது என்று திருப்தி அடைந்தால் 3 மாத நோட்டீஸ் கால அவசியத்தில் தளர்வு அளிக்கலாம். மேலும் ஓய்வு அறிவிப்பை திரும்ப பெறுதல் என்னவென்றால் இந்த விதியின் கீழ் ஓய்வு பெற தேர்வு செய்து அதற்கான அறிவிப்பை அளித்த அரசு ஊழியர் நியமன அதிகாரியின் குறிப்பிட்ட ஒப்புதலுடன் மட்டுமே தனது அறிவிப்பை திரும்ப பெற முடியும். மேலும் ஓய்வு அறிவிப்பை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கையை அவர் ஓய்வு பெற விரும்பும் தேதிக்கு குறைந்தது 15 நாட்களுக்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அலுவலக குறிப்பு கூறுகிறது. இந்த விதிகள் அதிகப்படியான ஊழியர்களுக்கான சிறப்பு விருப்ப ஓய்வு திட்டம் அல்லது தன்னாட்சி அமைப்பு அல்லது பொதுத்துறை நிறுவனத்தில் சேருவதற்கான அரசு பணியில் இருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு பொருந்தாது. மேலும் விருப்ப ஓய்வுக்கு பிந்தைய நிதி பலன்கள் 25 ஆண்டுகள் தகுதி சேவையை நிறைவு செய்வதற்கு முன் விருப்ப ஓய்வு பெறும் சந்தாதாரர் விகிதாசார அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஊதியத்தை அதாவது ப்ரோரேட்டா அஸ்யூர்டு பே அவுட் பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆவார். அதன்படி 25 ஆண்டுகள் தகுதி சேவையை நிறைவு செய்த பிறகு விருப்ப ஓய்வு பெறும் சந்தாதாரர் முழு உறுதிப்படுத்தப்பட்ட ஊதியத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆவார். இந்த விதிகளை சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தவும் அவற்றை கண்டிப்பாக செயல்படுத்தவும் அனைத்து அமைச்சகங்கள் அல்லது துறைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.